அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கா யாவையும் செய்து முடித்த கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்து ஆவிக்கேற்ற மாளிகையாய் எங்களை கட்டி வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுகிறீர். அதற்காய் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. தாவீது மரணம் அடைகிற போது, மரணம் சமீபமாயிடுச்சு. அதற்கு முன்பாக தன்னுடைய மகனான சாலமோனை கூப்பிட்டு பேசுறார். இப்ப சாலமோன் தான் ராஜாவை கூப்பிட்டு பேசுறான். நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். பூமியில பிறந்த எல்லாரையும் மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அந்த பாதையில நான் போறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, தைரியமாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், முதல்ல எங்க போனாலும் என்ன செய்தாலும் எல்லாத்தையும் புத்திமானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கர்த்தர் சொன்னது என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையா நடந்து கொள்ளணும். நான் கற்றுக் கொடுத்த மாதிரி நீ நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டேன்னா சிங்காசனத்துல உன்னோட சந்ததியில இருக்கிற பிள்ளைகள் சிங்காசனத்துல என்றென்றைக்கும் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைய திடப்படுத்துறதற்கும், புத்திமான நடக்கிறதுக்கும், கர்த்தரோட வழிகளை காத்து நடந்தா சிங்காசனத்துல என்றென்றைக்கும் ஆட்சி செய்யும்படியாக இருக்கிறதுக்காக மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இதெல்லாம் செய்யறதுக்கு மோசே மூலம் கற்றுக் கொடுத்த கட்டளை கற்பனை நியாயங்கள் இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்றத சாலமோனுக்கு தாவீது கட்டளையா சொல்லி கொடுக்கிறார். செரியாவின் குமாரனாகிய யோவாப் தாவீதோட இராணுவங்களோட தலைவன். அந்த யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. யோவாப் 2 தவறு செய்தான். 2 இஸ்ரவேலின் சேனாதிபதிகளை கொன்றான். ஒன்னு அப்னேர். இந்த அப்னேரை கொன்றது 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கலாம். ஒரு சமயம் சவுலுக்கும் குடும்பத்துக்கும் தாவீதோட குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல அப்னேர் யோவாப்பின் சகோதரனாகிய ஆசகேலை கொன்று போட்டான். அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நேரம் காத்துக்கிட்டு இருந்து தாவீத பாக்குறதுக்கு அப்னேர் வந்துட்டு போன உடனே
அவனை ரகசியமா கூப்பிட்டு அவனை கொன்னு போட்டான். இதான் 2 சாமுவேல் 3:27 சொல்லப்பட்டிருக்கு. தன்னோட சகோதரனை கொன்றவனை பழிக்கு பழி வாங்கினா அது ஒரு தவறு. 2வது அமசாவுக்கு என்ன செஞ்சானா, அவன் யோவாப்புக்கு பதிலா நியமிக்கப்பட்ட இராணுவங்களின் தலைவன். தனக்கு பதிலா இவன் வந்துட்டான் அப்படின்ற பொறாமையினால யோவாப் அவனை கொன்னு போட்டான். எப்படி கொன்னான்றது 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் தாவீது அமசாவை போய் யூதா ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு 3 நாளைக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு கட்டளையிட்டா. அவன் வர்றதுக்கு தாமதிச்சான். அப்ப இவன் கிளம்பி போறப்ப எதுக்கு அவன் வந்தான், வரும்போது குத்தி கொன்னு போட்டான். அமசாவை யோவாப் குத்தி கொன்னு போட்டான். இந்த 2 செய்த காரியமும் குற்றம், நீ அறிந்திருக்கிறாய். அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி. இருந்தது சமாதானமான காலம், யுத்த காலம் கிடையாது. ஆனா இவன் யுத்த காலத்தின் இரத்தத்தை சிந்த வைத்தான். யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் படிய விட்டானே. அவங்க 2 பேரையும் கொல்லும் போது அந்த அவனோட கச்சையில, பெல்ட்ல, செருப்புல எல்லாம் ரத்தம் வடிஞ்சிச்சு. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானத்துடன் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. அவன் மரிக்கும் போது சமாதானமா மரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். 2வது சம்பவம் என்னன்னா, கீலேயாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களாக இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். பர்சிலா ரொம்ப வயதானவர், பெரிய பணக்காரர். தாவீது அப்சலோமுக்கு பயந்து வனாந்திரத்துல அலைந்து திரிகிற நாட்கள்ல அவன் நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தான். இது 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 27ல இருந்து 29 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எனக்கு ஆதரிச்ச அவனுடைய பிள்ளைகளை நீ உன்னோட பந்தியில சாப்பிட்றவங்களாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது காரியம் சொல்லி கொடுக்கிறான். மேலும் 3வது என்னன்னா, பாகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயீமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். தாவீத சீமேயை தூஷித்தான். சவுலோட குடும்பத்தை சார்ந்தவன் இந்த சீமேயி. அவன் தாவீத ரொம்ப கொடிதா தூஷணம் பண்ணான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5-6 வசனத்துல சொல்லப்பட்டது. தாவீது கூட்டத்தை பார்த்து கல் எறிஞ்சான், ரொம்ப தூஷணமா பேசினா. அதத்தான் இங்க சொல்லியிருக்கு. ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியால் தாவீது மறுபடியும் ராஜாவாகும்படி திரும்பி வரும்போது, அப்சலோமுக்கு பயந்து ஓடி போய் அப்புறம் மறுபடியும் திரும்பி வரும்போது இவன் எதிர்கொண்டு போறான். சீமை எதிர்கொண்டு போய் தான் செய்த தவறெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள்ல அவன் சொல்றான், ராஜா கிட்ட தாவீது கிட்ட நான் துரோகம் பண்ணிட்டேன், அதை மனசுல வச்சுக்காதீங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றத அந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம்.
யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியால் நான் உன்னை பட்டயத்தினால் கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். நான் உன்னைய கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு அவனுக்கு கொடுத்தேன். ஏன்னா தன்னுடைய தவற உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்டதுனால நான் உன்னைய கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. ஆனாலும் அவன் குற்றமற்றவன் கிடையாது. நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். அவன் அவன் மரிக்கும் போது அவனுடைய ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன்னுடைய மகனான சாலமோனுக்கு 2 பேருக்கு தண்டனை கொடுக்க சொல்றான். ஒன்னு யோவாப், இன்னொன்னு சீமேயி. அவங்க 2 பேரையும் தண்டிக்கும்படியா சொல்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீதின் நகரம் எருசலேம். எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான் மரித்த பிறகு. தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருடம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். இஸ்ரேல் தேசத்தை மொத்தம் தாவீது ராஜாவா இருந்தது 40 வருஷம். எப்ரோனை தலைமையா கொண்டு 7 வருஷம் தான். எருசலேமை தலைமையிடமாக கொண்டு 33 வருஷம் அரசாட்சி செய்து வந்தான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். தாவீதோட சிங்காசனத்துல சாலமோன் வீற்றிருக்கிறான். அவன் ராஜ்ய பாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. அவனோட ஆளுகை உறுதி பண்ணப்பட்டது. ஏன்னா கர்த்தர் சாலமோனை தெரிந்தெடுத்து ராஜாவாக்குனதுனால அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனாக்கிய சாலமோனை கூப்பிட்டு முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீ எதை செஞ்சாலும் எங்க போனாலும் புத்திமானா நடக்கணும்னா நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிற கற்பனை கட்டளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவர் வழியில நடக்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உண்மையா நடந்து கர்த்தருடைய வழியை கை கொண்டேன்னா உன்னோட குடும்பத்துல ராஜாவா இல்லாம இருக்க மாட்டாங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு புருஷன் இல்லாமல் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. அதனால நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அடுத்து 3 பேரை கொடுத்து பேசுறாரு. யோவாப், அவன் அப்புனேரையும் அமசாவையும் கொலை செய்தான். அப்புனேரை தன்னுடைய சகோதரனை கொன்றதுனால பழிக்கு பழி வாங்கினா. அமசாவை பொறாமையினால தன்னுக்கு பதிலா அவன் வந்துட்டான் அப்படின்ற பொறாமையினால கொலை செய்தான். அவங்க 2 பேரையும் யுத்தம் இல்லாத காலத்துல சமாதானமான காலத்துல கொன்று போட்டாங்க, ரத்தம் சிந்த வச்சாங்க. அதனால சமாதானத்துடன் யோவாப் அடக்கம் பண்ணப்படக்கூடாது. மரிக்கும் போது சமாதானத்துடன் மரிக்க கூடாது. 2வது பர்சில்லா, அவன் வயதானவன். அவன் நான் அப்சலோமுக்கு தப்பிச்சு போகும்போது என்னை வனாந்திரத்துல ஆதரிச்சான். அதனால அவனோட பிள்ளைகள் உன்னுடைய பந்தியில சாப்பிடுறவங்களாக இருப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு 2வது காரியம். 3வது சீமேயி. சீமேயி தாவீத தூஷித்தான். அப்ப கூட அங்க இருந்த யோவாப்போட சகோதரன் சொல்லுவான், நான் அவனை கொன்னு போட்டுறவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கர்த்தர் அவனை தூஷிக்கும்படியா வச்சிருக்காரு, அவர் எனக்கு நன்மை செய்வாருன்னு தாவீது சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் தூஷித்தது மாத்திரம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு அடுத்து தாவீது மறுபடியும் ராஜா ஆகிறதுக்கு வரும்போது இவன் எதிர்கொண்டு போய் நான் தப்பு பண்ணிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான் சீமேயி. உடனே தாவீது மன்னித்து, நான் பட்டயத்தினால கொன்று போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா இப்ப சாலமோன்ட்ட சொல்றான், அவன் குற்றமற்றவன் கிடையாது, நீ புத்திமான், அவன் மரிக்கும் போது சமாதானத்தோட மரிக்க கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் தாவீது மரணம் அடைஞ்சான். தாவீது எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது அரசனா இருந்தது 40 வருஷம். 7 வருஷம் எப்பிரோன தலைமையா கொண்டு ராஜாவா இருந்தான். 33 வருஷம் எருசலேமை தலைமை இடமா கொண்டு ஆட்சி செய்து வந்தான். சாலமோன் அவங்க அப்பாவோட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தான். அவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே போகிற எல்லா இடத்திலையும் ஆண்டவரே எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்க கற்றுக்கொண்டு தியானித்து அதன்படி நடக்க எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். எங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உம்மிடத்துல அன்பு கூறவும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவர்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.